ஹாய் வெனஸ்டே மார்னிங். நேற்று என்னால் வீடியோ போட முடியல, எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. ஸோ பொங்கல்லேருந்து ஆரம்பித்தது இன்னுமே எனக்கு ஃபீவர் விடலை, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விஹானாக்கு லஞ்ச் பேக் பண்ணுற வீடியோ தான். ஸோ நேற்றே அவள் சொல்லிட்டா எனக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி தான் வேணும்னு. ஸோ பன்னீர் கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புதினா, கேஷ்யூநட்ஸ், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி மிக்சியில் அரைச்சி கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்படியே சப்பாத்தி மாவும் பிணைஞ்சு வச்சாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவள் கொழுக்கட்டை தான் கேட்டால், நான் பூர்ண கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணேன் அவளுக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா, இது இடியாப்பம் எல்லாமே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதோட அச்சு வந்து இல்லை, கையிலே பண்ணினேன், சூப்பராக வந்துருச்சு. ஸோ பன்னீர் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பூர்ண கொழுக்கட்டையும் சூப்பராக வந்துருச்சு. பயந்துகிட்டே இருந்தேன், பரவாயில்ல நல்லாவே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு விஹானாவுக்கு சப்பாத்தியும் குக்கும்பரு, அப்புறம் பன்னீர் கிரேவி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரண கொழுக்கட்டையும் பாதாம் குக்கும்பர் தான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்